நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி பாவம் புண்ணியங்கள்லாம் வந்து சேரும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அடுத்த பிறவி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். என்னைக்காவது ஆசை ஆசையாக ஒரு குழந்தை மாதிரி நல்ல செல்லமாக வளர்க்குற நம்ம நாய்க்குட்டி வந்து போன ஜென்மத்தில் இந்த நாய்க்குட்டி என்னவா இருந்திருக்கும், என்ன பிறவி எடுத்திருக்கும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ராவணவதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீ ராமர் அயோத்திக்கு வந்து அரசாட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் அரசவைக்கு வழியில் ஒரு நாய் ரொம்ப சத்தம் போட்டு குறைச்சிட்டு இருந்திருக்கு. பக்கத்தில் இருந்த காவலாளியை கூப்பிட்டு, என்ன விஷயம், ஏன் இப்படி நாயை குறைச்சிட்டு இருக்கு, என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. காவலாளியும் வெளியில் வந்து பார்த்துருக்காரு. அங்கே குறைச்சிட்டு இருந்த நாயை துரத்தி விட்டுட்டாரு. உள்ளே வந்து, அரசே அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு நாய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னும் ராமர் இந்த விஷயத்த பெருசாக எதுவும் எடுத்துக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே நாய் திரும்ப வந்து அரசவைக்கு வெளியில் சத்தம் போட்டு கத்திருக்கு. அதே மாதிரி அந்த காவலாளி திரும்ப போய் அந்த நாயை துரத்தி விட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி நாய் கத்திட்டு இருந்திருக்கு. அப்போது ஸ்ரீராமர் கண்டிப்பாக இது ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு நினச்சி லக்ஷ்மணரை கூப்பிட்டு, அது என்னென்னு போய் பார்த்துட்டு வா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. லக்ஷ்மணர் வெளியில் வந்து பார்த்தா அங்கே ஒரு நாய் கால் நோண்டிக்கிட்டேவும் குறைச்சிட்டு இருந்திருக்கு. லக்ஷ்மணர் அந்த நாய்கிட்ட போய், என்ன விஷயம் நாயே, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த நாய் பேச ஆரம்பிச்சிச்சாமா. நாய் பேசும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு கூட தோணலாம். ராமாயணத்தில் ஜடாயு அப்படிங்கிற கழுகு, ஜாம்பவான் அப்படிங்கிற கரடி, குரங்குகள் எல்லாமே பேசுகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உண்மையிலே அந்த காலத்துலலாம் மிருகங்கள் எல்லாம் பேசிச்சோ என்னமோ. லக்ஷ்மணர்கிட்ட அந்த நாய், நீங்கள் உள்ளே போயிட்டு ராமரை வர சொல்லுங்க, எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்டு லக்ஷ்மணருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சான். நாய்க்கு நீதி வேணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ளே போய் ராமர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. லக்ஷ்மணர் சொன்னதை கேட்ட உடனேவும் ராமர் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் வேகமாக அரசவைக்கு வெளியில் வந்திருக்காரு. என்னுடைய ராஜ்யத்தில் யாருமே காரணம் இல்லாமல் துன்பப்படக்கூடாது, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி இல்லை வேற யாராவது இருந்தாலும் சரி அப்படின்னு இந்த நாயை பார்த்து சொல்லிட்டு, எந்தவித தயக்கமும் இல்லாமல் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு நாயே அப்படின்னு ரொம்ப கருணையோட ராமர் கேட்டிருக்காரு. அந்த நாய் ரொம்ப சோர்வான குரலில் ஒரு சன்னியாசியை பற்றி குறிப்பிட்டு, அந்த சன்னியாசி கல்லை வச்சு என்னுடைய காலை உடச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லியிருக்கு. இதை முறையிடுறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன், எனக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு ராமர்கிட்ட சொல்லியிருக்கு. ராமர் அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இந்த சன்னியாசிகள் எல்லாம் கருணை இல்லம் கொண்டவங்கன்னு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ சொல்கிறது கேட்டால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, கண்டிப்பாக அதை பற்றி நான் உடனே விசாரிக்கிறேன் அப்படின்னு அந்த சன்னியாசியை வர சொல்லியிருக்காரு. ராமர் உத்தரவு போட்ட உடனே காவலாளிகள் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அந்த சன்னியாசியை தேடி கண்டுபிடிச்சு ராமர் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ராமர் அந்த சன்னியாசியை பார்த்து, ஏன் இந்த நாயோட காலில் கல்லை விட்டு எரிஞ்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ராமா, நான் ரொம்ப பசியோடு இருந்தேன், என்னுடைய பசி தீர்றதுக்காக நான் வீடு வீடாக பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த பிச்சை எண்ணத்தை தொடுறதுக்கு இந்த நாய் முயற்சி செஞ்சது. ரொம்ப பசியோடு இருந்த எனக்கு அந்த நாய் இப்படி பண்ணதுனால ரொம்ப கோபம் வந்துச்சு, அதனால தான் நான் கல்லை எடுத்து அந்த நாய் மேலே விட்டு எறிஞ்சேன் அப்படின்னு அந்த சன்னியாசி சொல்லியிருக்காரு. ராமர் அந்த சன்னியாசியை பார்த்து ஒரு புன்னகை செஞ்சு, இந்த நாய் ஐந்தறிவு படைத்த ஒரு பிராணி, இதனால் தனக்கு தேவையான உணவை சமைக்கவோ தெரியாது, இல்லைனா உருவாக்கிக்கவும் தெரியாது, பார்க்குற உணவை சாப்பிடவே தோணும் இந்த ஐந்தறிவு படைத்த பிராணிகளுக்கெல்லாம். இதுதான் அதுங்களோட விதி. உங்களுக்கு எப்படி ரொம்ப பசிச்சதுன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் அந்த நாய்க்கும் பசிச்சிருக்கு, அதனால தான் அது உங்களோட உணவை வந்து எடுத்து சாப்பிட வந்திருக்கு. ஆறறிவு கொண்ட மனிதர்கள் நமக்கு பசியோடு இருக்கிற மற்ற ஜீவன்களுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தர்மம். நம்மளுடைய தர்மப்படி நீங்கள் செஞ்சது தவறு, அந்த நாயின் விதிப்படி இந்த நாய் செஞ்சது தவறு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நாயை கல்லால் அடித்து காயப்படுத்திருக்கீங்க, நீங்கள் செஞ்சது கண்டிப்பாக குற்றமே, இந்த குற்றத்துக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அப்படின்னு ராமர் சொல்லியிருக்காரு. நாய் பக்கம் திரும்பிய ராமர், இந்த சன்னியாசி உனக்கு கெடுதல் செஞ்சுருக்காரு, அதனால இவரை தண்டிக்கிற பொறுப்பு நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன், நீ என்ன சொன்னாலும் அதை நான் நிறைவேற்றேன் அப்படின்னு ராமர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த நாய், இந்த சன்னியாசியை ஒரு சிவாலயத்தில் அதிகார வேலையெல்லாம் உட்கார வைக்கணும், இதுதான் நான் அவருக்கு கொடுக்குற ஒரு தண்டனை அப்படின்னு நாய் சொல்லியிருக்கு. ராமர் மறுபேதும் சொல்லாமல் இந்த நாய் சொன்ன தண்டனையை வந்து நிறைவேற்ற வந்து ஆணையிட்டுட்டாரு. இதை கேட்ட அந்த சன்னியாசிக்கு ரொம்ப ஆனந்தம். மற்றவங்களாம் நம்மளை பார்த்து பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு சன்னியாசியானோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கே நம்ம வழி இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ நமக்கு ஒரு பெரிய அதிகாரி பொறுப்பு வேறு வருது,
அவ்வளவுதான், நீ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இன்பமயம்தான் அப்படின்னு அந்த சன்னியாசி நினச்சி நாய்க்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ராமருக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அரசவைக்கு வெளியில் நடந்த இந்த நிகழ்வுகள்லாம் அங்கிருந்த மக்கள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு அந்த நாய் சொன்னதுமேவும் மக்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சி. என்ன ஒரு சன்னியாசி தப்பு பண்ணியிருக்காரு, அவருக்கு அதிகார பொறுப்பு கொடுத்துருக்காங்களே, இது சரிதானா, இது எப்படி தண்டனையாகும் அப்படின்னு ராமர்கிட்ட மக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. ராமர் அதுக்கு சிரிச்சுட்டேவும் இந்த தண்டனைக்கான விளக்கத்தை நீங்கள் அந்த நாய்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் நாய்கிட்ட இதை பற்றி கேட்டதுக்கு அந்த சன்னியாசிக்கு சிவாலயத்தில் அதிகாரி வேலை அப்படின்னு நான் சொன்னது முள்ளு மேலே நிற்கிற மாதிரியான பணி. கோயில் செல்வங்களை அபகரிக்கிற அரசு அதிகாரிகள், ஒரு கிராமத்தில் ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களோட செல்வத்தை பறிக்கிற அரசு அதிகாரிகள், வறுமையில் இருக்கிற ஒருத்தர் நல்லது செய்ய போனால் அவங்கள நல்லது செய்ய விடாமல் தடுக்கிறவங்க, இந்த மாதிரியான தவறு செய்கிறவங்க எல்லாம் மறுஜென்மத்தில் நாயாக பிறப்பாங்க. எனக்கு உணவு கிடைக்க விடாமல் எனக்கு துன்பத்தை கொடுத்த அந்த சன்னியாசி சிவாலயத்தில் நல்ல ஒரு அதிகாரியாக இருந்தார் அப்படின்னா எனக்கு துன்பம் கொடுத்த அந்த பாவம் நீங்கிரும். ஒருவேளை அவர் சிவாலயத்தில் ஏதேனும் ஒரு தவறு செய்கிற அதிகாரியாக இருந்தார் அப்படின்னா மறுபிறவியில் ஒரு நாயாக தான் பிறப்பார். ஏன்னா நான் போன ஜென்மத்தில் ஒரு கோவிலோட மடாதிபதியாக இருந்தேன். கோயில் நிர்வாகத்தில் நான் செஞ்ச சில தவறால் தான் எனக்கு இந்த நாய் பிறவி கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த நாய் சொன்னது. அந்த நாய் சன்னியாசிக்கு சிவாலயத்தில் அதிகாரியாக இருக்கணும்னு ஒரு தண்டனை கொடுத்ததுக்கான விளக்கம் மக்களுக்கு கிடைச்சது.